உடம்பு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் மாற்றம் கொடுத்தாச்சாயா. இந்த பாதத்துக்கு இப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல எந்த விதத்துல எல்லாம் போட்டு என்ற பாத பொருள் அமுத்திட்டேன் மேல இருந்தது புரிஞ்சுதா. அது போக இன்னும் சில கொஞ்சம் முறை இருக்குது. இதை இந்த மதியத்துக்குள்ள முடிச்சிருவேன் எடுத்துருவனாயா. ஒண்ணு. ரெண்டாவது அடியா நல்லா படிக்கணும், பதவிக்கு வரணும், பாஸ் பண்ணணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். படிக்க வச்சிடலாமாயா. நீ நம்பி நிற்பியாடா. நீ நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா எதிர்பார்த்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருனாயா. போதுமா, ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் இருக்கிறனாயா உனக்கும் அப்படித்தான் குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். குழப்பத்துக்கு விட தர்றேன். போதுமா. இந்த தாய் ஒன்னு தேச தனிவாத்துக்கு ஒன்னு அர்த்தராசம் போட்டு குடிச்சுக்கிறா. இதை தலைதேச தனிவாரு போ வரம்போ பல குழப்பத்துல வந்து நிக்கிறேன் இல்லையா தாயி. அதான் நீ நினைச்சபடியே எல்லா காரியத்தையும் முடிச்சிடலாம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா. அதே மாதிரி சொத்து பழைய சொத்து ஒண்ணு கொண்டு வந்து சேர்த்திடுறேன். என்ன பழைய சொத்தை கொண்டு வந்து சேர்த்தனாயா பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி பொன்னாளர்களுக்கு படிப்புக்கு அப்படித்தான் அவளுக்கு போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதியாயா. அதெல்லாம் பாஸ் பண்ணி பட்டம் வாங்கி கொடுக்க வேண்டியது எங்க இருக்கு. போதுமா, தகரத்தை போட்டுடலாம். அதே மாதிரி தொழில் செய்யற இடத்துல மேல கட்டுறது அப்புறம் கட்டிக்கலாம். போதுமா, போ வரப்போ போதுமா தாய். சொல்றதெல்லாம் மனசுல வைக்கியா. உங்க கலக்க வேண்டாமாயா. இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல நான் கூட வந்து நிற்பேன். புடிச்சுக்கோ புரியுதா. சில திசையெல்லாம் காய்ப்பினாயா. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. தோல்வி ரீதியா வச்சுக்கோ. ஒரு பத்திர பொண்ணு சிக்குவார்ல சிக்கி இருக்கிறா. என்னை கேட்டு நிற்கிறது வச்சு தாயி என்னை நம்பித்தான வந்துட்டு இருக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் ரேட்டு கூட வந்துடுறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாய். இந்த அப்புறமா கூட நிக்கிறனாயா. ஓ இன்னையிலிருந்து நான் சொன்ன கருவுக்குள்ள உங்க காரியத்துக்கு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா. போகிறப்போ மருத்துவ ரீதியா இன்னைக்கு சிக்கலாயி மங்கையத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கிறனாயா. ஒன்னாளுக்கு படிப்புல பாஸ் ஆகி பதவி வாங்கி கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறது சொல்லு. என்னை நம்பி நிற்பியா. பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா. நீ கண்ணு ஒழித்து கொடுத்திருக்கிற, தகப்பனை காப்பாத்தி கொடுத்திருக்கிற, உயிரைய யமதூதத்திலிருந்து மீட்டு கொடுத்து கொடுத்திருக்கிறாயா இல்லையா. அது போக என்ற ரங்கம் இன்னைக்கு மனசுக்குள்ளர கவலைப்பட்டு நிக்கிறியா. படிப்பு வீதத்துல எனக்கு நல்லபடியா முன்னேற்றத்தை கொடுத்து எனக்கு பேர் வழக்கு வையில் வந்து கேட்டு நிக்கிறியா. முயற்சி பண்ணி நல்லபடியா உனக்கு அந்த இடத்துல வந்து தீர்ப்பு தரனாயா. பதவியை பாஸ் பண்ணி கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது உனக்கும் அப்படித்தான் தாயி. எந்த வந்து கவலைப்பட்டு நிக்காத. நான் இருக்கிற சொத்து விஷயத்துல ஒண்ணு கேட்டுட்டு நிக்கிறியா. அது கிணத்துல போட்ட கல்லு புரியுதா. நீ நம்பி நில்லான உடனே அது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தான் பாஸ். போதுமா. ஐயா தாயி என்னை நம்பி வந்து நின்றியா. இன்னையிலிருந்து அத்தனை கழகத்துக்கு விட கொடுத்துடலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நின்று கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த தாயி அப்படியே போய் சொன்னா இமயமலைய வெடிச்சு போற மாதிரி நிக்குது. தாயி கவலை கலகம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கூட வந்து நிக்கிறதாயி 13 நாள் கூட மாற்றி கொடுத்துடலாம். ஒரு உத்தரவு போட்டு போகிறோம். இது ஐயா நான் இருக்கிற தகுதி மனையில் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இன்னையிலிருந்து உன் ரேட்டு போட வந்து நிற்க. புரியுதா. புடிச்சுக்கா வரம்போ. தாயே கவலைப்படாத நான் இருக்கிறேன். புரியுதா தாயி. மங்களிக்கான கொண்டு ஒண்ணு சேர்த்தோன்னு கண்டுக்காத போறா வர்றா ஒண்ணு சேர்த்து வச்சா. ஆனா சேர்த்திரும் மறுபடியும் இந்த குடும்பம் எல்லாம் இருக்க கூடாது.
புரியுதா? பயப்படாதப்பா, தேடி வருதா, புடிச்சுக்கோடு, புடிச்சுக்குவியா? இவ்வளவு நாளா நீ முயற்சி வரி பார்த்தாச்சு, ஒண்ணும் முடியல. இந்த பாது கருப்பு உனக்கு கை கொடுக்கற ஓதாய் வரப்போ. அடியா தாயி, இன்னையிலிருந்து அத்தனைக்குமே தசையை காய்ப்பு பிடிச்சுக்கோடு, ஏமாந்து விட்டுறக்கூடாது. புரியுதா? இதே மாதிரி கொடுப்பேன். இந்த தாய் கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கோ. அடியா, எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை காணுமா இல்லையா? இல்லத்துக்குள்ளார எல்லாம் கரையன்னு சுத்தி தெரியுதாயா? புரியுதா புரியலையா? இல்லம் தடுமாறி உள்ளம் தடுமாறி தொழில் சிதாமணப்பட்டு வருமானம் போய் இன்னைக்கு சும சேர்ந்து நிக்குது இல்லையா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து அதே மாதிரி மரபொருள சொல்றேன், எந்த விதத்திலையுமே பேசவும் மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது இல்லையா? அதை நல்லபடியா பேச வச்சு பர்டிகுலரா விளையாட வைக்கணும் இல்லையா? விளையாட வச்சிடலாமாயா? கட்டில போட்டு வச்சுக்கிறாங்க. புரியுதா தாயி? தேவையில்லாத சிலதான் உள்ள சுத்திட்டு இருக்குது, அதை எடுத்து வழி முடிக்கிட்டு உங்க பட்டி பால் போல பெருக்கி தொழிலுக்கும் சரி மத்ததுக்கும் சரி உத்தரவு கொடுத்தாரு. நீ கடமையா நிக்கணும். போதுமா? வர வாரமே கட்டொடைக்கிறாயா? அதிசயத்தை காமிச்சிடலாம். போதுமா? ஓ வரணி சும சேர்ந்து நிக்குது, சும இறக்கிறதுக்கு வழி தெரியல, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாமாயா, எல்லாமே விட்டு போட்டு கடைக்குள்ள வந்து நீ நம்பி நிக்கிற. புரிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சமா கடை காமிக்கிறாயா, எல்லாம் பங்கம் இல்லாம கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணிக்கொள்ளலாம். போதுமா? இதே மாதிரி அப்பப்போ ஏதோ டைம் வந்து என்னை கையேந்திட்டு நிக்கணும். பார்த்து தரப்பு நான் இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கடை காமிச்சு கொள்ளமாயா. முதல்ல அந்த எதிரிகளை கட்டில போடுறேன். புரியுதா? எதிரிகளை கட்டில போட்டு காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி உங்களுக்கு ஒரு திசை காமிக்கிறாயா. சும்மா இருக்க கூடாது. புரிஞ்சுதா? பேர் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். ஓ அது சொல்லியே தீரணுமா? கனவுல வந்துட்டு சொப்பனத்துல வந்து உங்களுக்கு குறிப்பு சொல்லிட்டு இருந்தனா இல்லையா? நீ என்னென்னமோ மனசுல நினைச்சுக்கிட்டு நின்னியா, படுத்து கிடந்த இல்லையா? இவனுமே சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், இப்படியும் எல்லாம் போயிடுது, நான் தான் என்ன பண்றது அப்படின்னு என்னை வருந்திட்டு படுத்துட்டு இருந்தேன். வந்து உன்ற சொப்பனத்துல நேருக்கு நேர் நின்று இங்கிருந்து இறங்கி வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ண இல்லையா? தாயி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கூடவே இருக்கிறேன். புரியுதா? உனக்கு நான் பாதுகாப்பா நிக்கிறேன், எந்த விதத்திலும் பயப்படாம துணிஞ்சு இறங்குகிறேன், வருமானத்துக்கு வழி நான் தாரேன். புரிஞ்சுதா தாய்? கூட வந்து நிக்கிறேன், இதுதான் உத்தரவு. புரியுதா புரியா? விடையே தெரியாம போட்டு குழம்பிட்டு தங்கத்துக்கிட்ட வராம ஆகிட்ட வருவேன். எந்த விதத்திலையுமே காரியம் சாதிக்க முடியல இல்லையா? நல்ல காரியம் தடப்பட்டுட்டே நிக்குது, எந்த முயற்சி போனாலும் நடக்கிற ஒருத்தர் நின்று போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, வருமான ரீதியா என்ன கொஞ்சம் ஏமாந்த பலம் குறைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்த பலம் குறைச்சிருச்சு. இதை எப்படியாவது எனக்கு கைப்பற்றி என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். அது போக கட்டபடி எல்லாம் கெட்ட கெட்ட கெனாவை இல்லத்துக்குள்ள நிம்மதியில்லாத நிற்கிறாயா தாயி? இதெல்லாம் சில சேட்டைகள் நடக்குது, இது எல்லாம் மீட்டு விட்டுற வட்டிய பால் போல பெருக்கி பாலா ஜீவத்துக்கு கொடுத்து கட்டுவத்துல முகவத்தில வைக்கிறாயா. இது சத்திய வாக்கு, பயப்பட வேண்டாம். இந்த சிலதெல்லாம் உடைக்க வேண்டியதுக்கு இது வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நீ அதை போட்டு புலம்பிட்டு இருக்கிறது என் பொறுப்பு. போதுமா? இந்த பாதுகாப்ப ஓட்டையில கொடி கட்டித்தரப்போ அந்தியோ பூமி விற்பனை ஆகுனே, எனக்கு வேற செய்ய வேண்டிய கடவு பாக்கி நிக்குது, அந்த பாக்கி செஞ்சு போடணும், இதுக்காகவாது எனக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? தாயி, என்னை முழுமான சோறு நம்பிட்டு இருக்க, உனக்கு காரியம் நடத்தாம விட்டுருவா தாயி. அதான் சில அலங்கோலம் நடக்குது, இந்த அலங்கோலத்துக்கு எனக்கு பாதுகாப்பு பண்ணி இதை நானும் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒரு குறிப்பு போட்டுட்டு நிக்கிறேன், அந்த குறிப்பு கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? முன்பணம் கொடுக்கறாங்க, நின்று போயிருது, இதுக்கு வழி பண்ணுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ரெண்டாவது கொடுத்தவன் காரியம் முடிச்சிருவான். ஐயா புரியுதா? ஒரு பயப்பட மாட்டேன், ஒரு கையெழுத்து ஆக வேண்டியது, அந்த கையெழுத்தினால கொஞ்சம் பின்னாடி நிக்கிறேன். ஓ நான் வாங்கித்தரேன், முடிச்சு கொடுத்துறேன், உசாரா பழச்சுக்கோ. போதை இந்த தொழில் ரீதியா வச்சுக்கோ. சொன்னது புரியுதா புரியுதா? சத்திய வாக்கு தப்பிக்க வச்சுட்டு போ. மங்களிக்காக கட்டுக்கு வர மாட்டேங்கிறான், உடம்பு ரீதியா தொந்தரவு
நீ வந்து அங்கலாப்புல கேட்கறியாயா? நான் உனக்கு தப்பு சொல்லல, புரியுதா? சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறேன். அடியா, அவளுக்கு வேற இருதயத்துல கோளாறு, நான் தான் காப்பாத்தி கொடுத்தேன். இதுக்கு மருத்துவத்துக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? அது போக இல்லத்துக்குள்ளார வெற்றியா வந்துட்டு போறான். இதுக்கு விடக்கூடும் வந்து கேள்விக்கிறேன் இல்லையா? சொல் பேச்சாயா, சொல் பேச்சுனால இன்னைக்கு சில சிக்கல் நடக்குது. அந்த சிக்கல் அத்தனையுமே சில விதத்தை களை எடுப்பேன், புரியுதா? களை எடுத்துன்ற பட்டி வாழ வச்சுட்டு அவளுக்கு எந்த குறையும் வராதாயா. நான் இருக்கிற தகுதி வைப்போம். 3 நாளுக்குள்ள விட தரணும், போதுமா? சொன்னா என்னமா இல்லத்துக்குள்ள ஒண்ணுமே கட்டுக்கு அடங்காத போயிட்டு இருக்குது இல்லையா? ஏதாயி இல்லத்துக்குள்ளார கட்டுக்கு அடங்காத போயிட்டு இருக்குது. கருக்கு விருக்குன்னு போயா வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிற. கூடா நட்பு கேடா முடியும், புரிஞ்சுக்கா? இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லாத சொல்ல பாத்தியா, அது வந்து கூடா நட்பு கேடா முடியும். பயப்பட வேண்டாமாயா. அது போக வருமான ரீதியால ஏமாந்த குல பொழைச்சிருச்சு, கைவிட்டு போட்டு நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ளார ஒன்னு காரியத்தை எந்த விதத்திலையும் குணமாறாத முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சொல்ல புரிஞ்சுக்கியா? நீ கேட்க வந்து இந்த ஒரே இடத்துக்கு தான் வந்த, புரிஞ்சுதா? ஆனா நான் சொன்னது உங்க குடும்ப ரீதியாவே சொல்லிட்டேன். பயப்பட வேண்டாமாயா. இதெல்லாம் சூது நடந்ததுனால இன்னைக்கு தங்க தகரமாய் நிக்குது. தகரத்தை தங்கமா பாட்டிடலாம். பயப்பட வேண்டாமாயா. மீட்டு உங்க கையில ஒப்படைச்சிடறேன், போதுமா? முறையா ஒன்ற தங்கத்தை கையில ஒப்படைச்சேன், போதுமா? அடியா தொழில் ரீதியா எல்லாம் நல்லபடியா ஒண்ணுக்கு வரணும். கை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அது போக மத்த ரீதியாவுமே ஒரு தொழில் கொஞ்சம் தடுமாட்டத்தில் நிக்குது. அதை விடாதியப்பா, அது நல்லபடியா செய்யும், புரியுதா? முடிச்சு கொடுத்துறேன். அதை சொல்ல மாட்டேங்கிறான் அடியா. எனக்கு நீ கொடு அப்படின்னு என்னை கேட்கணும் இல்ல. அந்த சொத்து எப்பவுமே போகாதாயா, புரியுதா? அதே மாதிரி தப்ப மேல நீ தப்பா நினைச்சிட்டு நிக்கிற. அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, புரியுதா? உப்ப கொடுத்தா வீணா போயிருன்னு அவன் பயக்கிறேன். மற்றபடி வேற ஒண்ணு. நீ சொல்றது பிறந்தவனால இன்னைக்கு அவன் சொல் பேச்ச கேட்டுட்டு நிக்குது அப்படின்னு நீ நினைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சொன்னா நான் எதுக்கு இருக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. தொழில் ரீதியா முன்னேற்றத்தை கொடுத்தாச்சு, மத்த ரீதியா முன்னேற்றத்தை கொடுத்தாச்சு. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கை கொடுக்கணும், போதுமா? போகிறோம் அடியா. எந்த விதத்துல காரியம் எதிர்பார்த்த காரியம் அத்தனையுமே விண்ணப்பட்டு நிக்குது இல்லையா? தொழில் ரீதியாவும் சரி, வருமான ரீதியாவும் சரி, இல்லத்து ரீதியாவும் சரி, உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறியா. 4ஆவது விதத்துல எந்த பக்கம் போனாலும் எதையும் கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இது எல்லாம் மீட்டிய பட்டி வாழ வச்சு கொடுத்து கேட்டு நிக்கிறியா. ஆலாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அடங்கி உடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 6 மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம அப்படியே ஸ்தம்பிக்க வச்சு நிறுத்திக்காங்க இல்லையா? இதுக்கு விட கொடுத்து என்ற வட்டியை வாழ வை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நானுக்கு தகுதி பண்ணல. தாயும் தகப்பனுமா விட கொடுக்கறாயா. விட கொடுத்து இதே பட்டியலுடைய நிறகாசமா வைக்கல அப்படின்னா இந்த பாலத்துக்கு ஏற்பட போய்ச்சாப்பிட்டு அடிச்சு, போதுமா? அதே மாதிரி இன்னொரு தெய்வத்தை என்றத பங்காளியை கும்பிட்டு இருந்த விட்டுலாம், புரியுதா? 3 நாளுக்கு வந்து விட தரப்போ, போதுமா? இந்த நீ வச்சுக்க போவோம்.